நம்மளோட நேற்றைய பதிவில் பெண்கள் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஒரு சிலர் சமையல், வாஷிங், வீட்டை எப்படி பார்த்துக்கிறது, குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. இதில் என் பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸ்டையுமே இந்த கேள்வி கேட்டிருக்கா. அதுக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கிறா, நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. உண்மை தானே? இன்னைக்கு காலத்துல தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறத மறந்து எத்தனையோ பேர் என்னென்னவோ பண்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாம பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு குழந்தைங்க வளர்றது ரொம்ப நல்லது இல்லையா? அந்த பதில் ஒரு குழந்தை ஒரு 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 குட்டி பிள்ளை சொல்லியிருக்கா. அப்படிங்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட ஒரு பெற்றோரா நம்ம பிள்ளைங்களை இப்படிதான் வளரணும், பெண் பிள்ளைங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க, பெண்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள்ல என்னோட கருத்து தையல் அப்படிங்கிற ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் நம்ம ஆடைகள் அணிகிறோம். நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளோட பெற்றோர்கள் யாருக்குள்ள ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் அதில் ஒரு பட்டன் அறுந்து போயிடலாம், சின்னதாக ஒரு ஆணிப்பட்டி கிழிஞ்சிடலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட டெய்லர்ஸை தேடி போகாமல் நமக்கே தைக்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு தைக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு மிஷின் நமக்கு பெடல் பண்ண தெரியும் அப்படின்னாலே நம்மளோட ட்ரெஸ்ஸஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவே ப்ளவுஸ் தைக்கணும், பெரிய கடை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு தைக்கிற வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னோட கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கேயாவது வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிப்போம். மினரல் வாட்டர் கேன் வாங்குவோம். அதிலெல்லாம் எக்ஸ்பிரி டேட்டு எழுதியிருக்கும். அப்போது தண்ணிக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான பதிலை நாளைக்கு பார்க்கலாம்.